நாங்க ஆரம்பிக்கலாத, ஆரம்பிச்சது நீங்க. இது நான் சனாதன எதிர்ப்பு மகாநாடு இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் எக்ஸாக்டாக இந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையான்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ரஃபாக அவர் சொன்னதை சொல்கிறேன். சனாதனத்தை எதிர்க்கிற மகாநாடு இல்லைங்க. இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒழிக்கிற மகாநாடு, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. இல்லை, ஒரு அமைச்சருங்க, அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்த ஓத்து அந்த 5 வருஷத்துக்கு நம்ம எல்லாருமே பொறுப்பாக பேசணும். நான் ஒரு மந்திரியாக இருக்கலாம், நம்ம லாஸ்ட் ஒரு 8-9 வருஷமாக தான் இருந்திருப்பேன். சில பேர் சொல்லுவாங்க நேற்று மந்திரி ஆச்சு அந்த அம்மா, நேற்றோ முந்தானத்தோ. ஒரு ஓத்து எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு மினிஸ்டராக இருக்கோம்னா நம்மளுக்கு அந்த பொறுப்பு நம்ம மனசில் ஞாபகத்தில் இருக்கணும். அதோடு இல்லாமல் மனசுக்கு எனக்கு ரொம்ப வருத்தம். தமிழ்நாட்டை பற்றி எத்தனையோ பெருமைப்படுற நம்ம எல்லாரும் கூட சில விஷயங்களை யோசிக்கணுங்க. சில விஷயங்களை நம்ம யோசிக்கணும். ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உடனே அதை பற்றி நீங்கள் யாரும் பேசுறதுக்கு நீங்களா அந்தம்மாவா சரி அது பாப்பாத்தி அப்படி தான் பேசும். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் கொஞ்சம் யோசிக்கணும். அதே மேடையில் இந்து அறநிலைத்துறையை காப்பாற்ற வேண்டிய அமைச்சரும் உட்கார்ந்துருக்காரு. நீங்க அதே வேற ஒரு சமுதாயத்துக்கோ வேற ஒரு மதத்திற்கோ அந்த அறநிலைத்துறையை காப்பாற்றுறதுக்கான மந்திரி இல்லை, அமைச்சர் இல்லை. நீங்களும் அதே மேடையில் உட்காந்துக்கிட்டு இந்த பேச்சு ஒழிக்க போறேன்னு சொல்லும்போது நீங்க என்ன காக்குறீங்க? அதுக்கும் ஓத்து எடுத்துக்கிட்டு தானே நீங்க காக்குறீங்க. அதுலேருந்து வரக்கூடிய பணம் நம்மளுக்கு நல்லா இருக்குதே, லட்டு மாதிரி. இந்து பக்தர்கள் போய் சனாதன பக்தர்கள் தான் உண்டியல்ல போடுறாங்க அந்த பணத்தை. அது வேணுமா இருக்கே? அப்படி இருக்கையில் நீங்களும் மேடையில் உட்காந்துட்டு இதை பேசினா அதுக்கு ரியாக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தா அது தப்புங்க. நீங்கள் உங்கள் கொள்கை அதுதான், அதெல்லாம் சரி. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க எல்லாருக்கும் அது தெரியும். அதனால அதுதாங்க சனாதனத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு. இல்லை, அதை பற்றி ஏதாவது ஒன்று அப்போ சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, எப்போ சொல்லணுமோ சொல்லுவாங்க. இப்போ எனக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைங்க. மேடம், தமிழ்நாடு கவர்மெண்ட் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபான்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க எலெக்ஷன் ப்ராமிஸாக கொடுத்ததை அவங்க நிறைவேற்ற பார்க்குறாங்க. என்னங்க சனாதனம் இருக்காதுன்னா என்ன? அப்படின்னு சொன்னார் அவர். ரொம்ப நன்றி. யார் சனாதனத்தை பற்றி பேச ஆரம்பிச்சது? அந்த இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டணிக்காரங்க இல்லையா, திமுக அமைச்சர் அந்த கூட்டணி சம்மந்தப்பட்டவர் தானே, அவர் தானே ஆரம்பித்தது. ஸோ எலெக்ஷனுக்கோசம் ஆரம்பித்தாரா? ரொம்ப சந்தோஷங்க, சொல்லிட்டீங்க. நாங்கள் போய் இப்போ சொல்லிக்கிறோம் எங்களோட கூட்டணியில் இந்தியா கூட்டணியோடு இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் இதை எலெக்ஷனுக்கோசம் தான் எடுத்தாருன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லிவிட்டார் அப்படிங்கிறத நான் போய் கன்வே பண்ணிடுறேன். நாங்கள் ஆரம்பிக்கலாத, ஆரம்பித்தது நீங்கள். அதில் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் எலெக்ஷனுக்கோசம் தான் சொன்னோன்னு சொல்லி எலெக்ஷனுக்கு அப்புறம் அது இருக்காதுன்னு நீங்களே சொன்னீங்கன்னா தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். என்னங்க தாராளமாக இந்த சனாதனத்தை எதிர்த்து இல்லை தெய்வமே இல்லை இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட சனாதனத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்காங்க. புரியுதுங்களா? கடவுளே இல்லை, அதுவும் சனாதனம் இல்லை அப்படின்னு சொன்னவங்கள கூட சனாதனத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதனால் இது எதுவும் புதுசு இல்லைங்க. எல்லாருக்கும் அவங்க அதிகாரம் இருக்குது, பண்ணலாம். ஆனால் ஒரு அமைச்சராக பதவி ஏற்றுட்ட பிறகு உங்களுடைய பொறுப்புகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசணும். ஒன்று. ரெண்டாவது, பேசலாமே தவிர வன்முறையான முயற்சிகளோ இல்லை வார்த்தைகளில் வன்முறையை கலப்பக்கூடிய வார்த்தைகளை உபயோகிக்கிறதோ
அது தப்பு. அது கிட்டத்தட்ட 47 நம்மளுடைய அரசியல் சாசனம் வந்த போலேருந்தே நம்ம சொல்கிறோம், வன்முறையை வளர்க்கக்கூடிய பாஷையில் பேசாதீங்க. ஒரு மதத்துக்கோ ஒரு கம்யூனிட்டிக்கோ எகென்ஸ்டாக எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் வராது இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு தான் சொல்லிருக்கே தவிர, நாங்கள் 100 வருஷம் பேசுவோம், தாராளமாக பேசுங்க, ஆனால் பேசுங்க, வன்முறையில் ஈடுபடாதீங்க, வன்முறை வளர்க்கக்கூடிய விதத்தில் பண்ணாதீங்க. அதெல்லாம் கண்ணால் பார்த்ததுனால இன்னும் நான் கட்டியாக சொல்கிறேன். தெய்வமே இல்லை அப்படிங்கிறவங்க இல்லைன்னு விட்டுருங்க. இதே தமிழ்நாட்டில் நான் கண்ணால் கண்ட காட்சியை சொல்கிறேன். உங்களுக்கு ராமர் பிடிக்காமல் இருக்கலாம், அவர் தெய்வம் இல்லை, அவர் என்ஜினியர் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். அவர் சேது பாலத்தை கட்டினாரான்னு கேட்கலாம், ஓ தாராளமாக. ஆனால் நான் கண்ணால் பார்த்த விஷயத்த மனசில் வேதனையோடு, இன்றைக்கும் வேதனையோடு சொல்கிறேன். உங்களுக்கு ராமர் வேல்யூ இல்லை, அந்த ராமரோட கழுத்தில் செருப்பு மாலையை போட்டு ஊர்வலம் நடத்தின தமிழ்நாட்டில் நான் வளர்ந்துருக்கேங்க. எந்த ஒரு மதமும் அவங்களுடைய தெய்வங்களை இகழ்ச்சி செய்கிற இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு சரி அவங்களுக்கு தெரியாதனமாக பண்ணுறாங்க போட்டோம் அப்படின்ற அளவுக்கு விட்டுட்டு எதிரில் வன்முறையை வளர்க்காமல் இருந்தது சனாதன தர்மம் தமிழ்நாட்டில். அந்த முயற்சிக்கு எதிராக வேற ஒரு மதமாக இருந்தால் என்ன மாதிரியாக இருந்திருக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் சனாதனத்தில் அது இல்லைங்க. சரி அவன் பண்ணிட்டு போகிறான், நம்மளுக்கு எதுக்கு? அந்த மாதிரி எங்களுக்கு சனாதனத்தை நம்புகிறவருக்கு, இந்துக்களுக்கு அருமையான அவர்களுடைய புருஷ உத்தமன், மனுஷன்லேயே உத்தமமான ராமருக்கே செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் நடத்தினா கூட இங்கே வன்முறை மூலமாக அதற்கு பதில் அடி கொடுக்கவில்லை. அதுதாங்க சனாதனம். உங்களுக்கு அது பிடிக்கல, ஏன்னா எத்தனை நீங்கள் ப்ரொவோக் பண்ணாலும் அதுக்கு எதிர் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு நாங்கள் யாரும் ஒன்றும் பண்ணலை. என்னடா இது அப்படின்னு இப்போ இந்த மாதிரி இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. மேடம், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த இடி தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஸ்பெசிஃபைக் பண்ணி சொல்கிறதெல்லாம் சொன்னீங்க. அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அங்கே சொன்னதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், அதுவும் நீங்களும் கேட்டீங்க, அவ்வளோதானேங்க. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஆ எதுவுமே அந்த மாதிரி எல்லாம் நான் வன்முறையே கூடாதுன்னு நான் சொல்லும்போது அது எப்படி சரின்னு சொல்லுவேன். ஆனால் சாரி, அவர் கேட்குறது என்னென்னா, ஒரு சாமியார் அமைச்சர் தலைக்கு இவ்வளவுன்னு போட்டிருக்காரு, அது சரியா அப்படின்னு கேட்குறாரு. வன்முறைக்கே இடம் இல்லைன்னு நான் சொல்லும்போது அது எப்படி நான் சரின்னு சொல்லுவேன். ஆனால் இதே மீடியா இதே இன்வால்மெண்ட்டோட இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்க கேள்வி, அதே அளவில் வேற யாராவது இதே மாதிரி சொன்னா கழுத்தை வெட்டி போடுவேன், வெட்டி துண்டமா பப்ளிக்ல அவங்க குழந்தைகளுக்கு முன்னாடியே போடுவேன், போட்டும் காமிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களை பத்தி கூட கேள்வி கேட்டா நல்லா இருக்கும் இல்லைங்களா? கழுத்தை வெட்டி ஒரு டெய்லரை ராஜஸ்தான்ல கொலை பண்ணாங்க, நம்ம கேட்டோம் அதை பத்தி? நான் கேட்கல, நீங்க இப்ப கேட்குறீங்க, அதையும் கேட்பீங்களான்னு நான் உங்களை கேட்குறேன். அதை பத்தியும் கேட்பீங்களா? கேட்கணும். வன்முறைக்கு பதில் வன்முறை இல்லை. அது வாக்கு மூலமான வன்முறையா இருந்தாலும் செயல் மூலமா வன்முறையா இருந்தாலும் வன்முறைக்கு வன்முறை பதில் இல்லை அப்படிங்கிறத நான் கட்டாயமா நம்புறேன், சொல்லவும் சொல்றேன். நான் கண்ணுல தண்ணி வராத குறைய உங்ககிட்ட சொல்றேன். எங்க ராமர் கழுத்துல பிஞ்சு போன செருப்பு மாலையை போட்ட ஊர்வலத்தை கண்ணால பார்த்தவன் நான். இத்தனை நாள் வரைக்கும் நான் மீடியாவுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பேசலை. இன்னைக்கு நீங்கள் விரும்பி வாங்க 2 நிமிஷம் பேசுங்க, இதை பற்றி பேசுங்கன்னு சொன்னீங்களே, அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு சொன்னேன். என்ன அதுக்கு பதிலடி கிடைச்சது சொல்லுங்க? தமிழ்நாட்டில் அந்த ஒரு சம்பவத்துக்கு பதிலடி என்ன பதிலடி கிடைச்சது? ஒன்றும் இல்லை. பண்ணுறீங்களா? பண்ணுங்க. விட்டு போன சனாதன மதம் தான் அது. அதையும் பார்த்துக்கிட்டு அவங்க தொழில் அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான் சனாதன தர்மம். நீங்கள் எவ்வளவு இகழ்ச்சி பண்ணாலும் என்ன முயற்சி எடுத்தாலும் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி தூண்டுதல் பேச்சு நடக்குது. வேற எந்த ஒரு மதத்தையும் எடுத்து சொல்கிறதுக்கான முதுகெலும்பு இல்லாதவங்க இவங்க. பேச சொல்லுங்க பார்ப்போம். இதர மதங்களில் வேற குறையே இல்லாமல் இருக்காங்களா?
இதர மதங்களில் வேற பெண்களுக்கு இழிவாக நடக்காமல் இருக்குதா? அதை பற்றி பேசுறதுக்கான தைரியமோ முதுகெலும்போ இருக்கா? நான் கேட்குறேன். நீங்கள் அவங்கள கேட்பீங்களா? மீடியா நீங்கள் அவங்கள இந்த கேள்வி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. நம்ம நாடு அப்படியே போயிட்டு தான் இருக்கு. போட்டோம், அதனால் ஒன்றும் குறையில்லை. ஆனால் நான் எடுத்த வாக்கு மூலம், அதாவது ஓத்துக்கு எகேன்ஸ்டாக நான் பேசுவேன். யார் வேணால் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்ற தைரியத்தோடு இருக்கிறவங்கள நம்ம கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் கேள்வி பிஜேபிக்கு வருது. கேள்வி பிஜேபிக்கு வருது. எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்டிங்கன்னா நீங்களும் மீடியா, இல்லைன்னா நார்த்தில் சொல்கிற மாதிரி கோதி மீடியா. கோதினா என் மடி மேலே உட்காந்து இருக்கக்கூடிய அந்த அளவு தைரியம் தான் இருக்கிற மீடியா. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க, மனசில் டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.